1000 முறை நான் சஞ்சன் என்று சொல்லியும் கூட கேளாம இந்த அறியாமை எம்பெருமானோடு சேர்ந்து விட்டு 3.25 மணி நேரத்தில் உன்னை போன்ற அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கா. ஏண்டா இந்த பையன் யாருக்கு பிறந்தானோ எனக்கு பிறந்தானு சொல்லிவிட்டாரா? இது எனக்கு பிறந்ததில்ல. சரி விடுங்க. உலகிலே இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் உனக்கு புள்ள மாதிரி தானே. ஒரு நிமிஷம் பிடிங்க. நான் குளத்திலே நீராடி வருகிறேன். குளத்திலே நீராடி மீண்டும் அப்படி என்றால் இந்த பிரதியை நானே பிடித்துக் கொள்கிறேன். சீக்கிரமாக சந்தனம் சப்பாடி உலகத்தை எல்லாம் ஆதரிக்கும் கடவுள் இந்த அறியாதவர்கள் சந்திரன் என்பது தெரியாம போயிருக்குமா? தெரியலையே. ஐயா தட்டாலே சாமி அடி அடிச்சாலும் அடி பொறுப்பேன். அங்கத்தில நான் பொறுப்பேன். அடி முடிச்சாலும் முறை பொறுப்பேன். உள்ளத்தில நான் குடியிருப்பேன். குடியிருக்கிறான்னு பாடுறானு மேலே இருமா பாருமா இறக்குடா பண்றா அதெல்லாம் எட்டுச்சுன்னு இது தானே எனக்கு எட்டல பெருமாளா கம்பத்தாங்கிற
வார்த்தை சொன்னனே வார்த்தை உன்னால கேட்க முடியுதா? ஒரு பொறுமைதான் இருந்ததா? இந்த பெருமாளுங்களா இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி கன்ற பெருமாளுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். போடுமா போடுமா எம்பெருமான் வருவாரே ஆனா எனக்கு சாவு மாத்தினான்னு சொல்லி சொல்லி போனானே. யார் சொன்னாங்க? என்ன சொல்றீங்க? தாத்தா பெருமாளை கூட்டிட்டு வந்தா சாப்பிட மாசம் ஆகணும் சொன்னேன். ஆமா எனக்கு இமோஜனம் ஆயிருக்கான்னு பாருங்க. திரும்ப என்ன நடக்குது? விட்டு கொடுக்குறானா? என்னால் எந்த தவறும் கிடையாது. அந்த பெண்ணை என்னை கட்டி விட்டு விட்டு சரிப்பா இவரால் தான் உனக்கு சாப்பிட்டு வாசல் பண்ண முடியல. என் தாத்தா படியலக்க ஈஸ்வரன் இருக்கிறாரு. அந்த ஈஸ்வரன் வந்தா சாப்பிட்டு வாசல் அப்ப இந்தாலே இவரால் முடியல. சும்மா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு வாசல் அவனை அழிப்பது மட்டும்தான் எனக்கு வேலை. அடிச்சுட்டியா? யாரையும் நம்பருக்கு வேண்டாம். கட்டாந்தால கட்டி விட்டுறாங்க. கட்டி பாடு கட்டி பாடு என்ன இங்கே இருக்கணும். ஆமா இங்கே போன வருவார் இல்ல அது உன்னை நம்பணுமே. உன்னை நம்பணுமே சேர்ந்து வேண்டி இதே இடத்துல பூஜை பண்ணிட்டு அந்த ஈஸ்வரன் உடனே நான் கூட்டி வரமா எங்க அந்த கூத்தார இருக்கீங்க? பெருமாள் நல்ல மனசுல போனா பெருமாள் சரியான திருட்டு கொண்டே கண்ணனாகிய பெருமான் வருவாரு. ஆனால் இந்த கண்ணீருடைய சாபநீர்னு சொன்னாங்க. இவர் கை குழந்தை அல்லவா கொடுத்து விட்டார். ஆமா எப்படிமா 10 மாசம் ஆவணும் பிள்ளை பிறகு உங்களுக்கு உடனே வந்து அது எப்படி? அதுதான் ரிசீவ் பண்ற ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தேவரெல்லாம் சேர்ந்து விடுவாரு. ஆனா திரு வினாடிக்குள்ளே பிள்ளை பிறந்து விடும். உங்களுக்கு இவர் சேர்ந்தா அப்படி பிறக்கும். ஆமா ஆமா பரமேஸ்வரா குழந்தை பத்திரம் அங்க சொல்லுமா அங்க பாருமா வாயாங்க அடிச்சடியில எந்திரிக்கவே முடியல. பக்கத்திலே இரு. ஆதிசிவன் வர்ற வரைக்கும் உனக்கு இதான் குழந்தைய நான் பாத்துக்கொள்றேன். பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்